என்ன இங்க நின்றுட்டு இருக்கீங்க? லிஃப்ட் கேட்டு தான் போவீங்களா ஸ்கூலுக்கு? எப்பயுமே பஸ் இங்க வராதா? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வேங்கைப்பட்டி கிராமம் உள்ளது. சிங்கம்புணரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் பிரான்மலையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் வேங்கைப்பட்டி கிராமம் அமைந்துள்ளது. சுமார் 1000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிங்கம்புணரி மற்றும் பிரான்மலையில் கல்வி பயின்று வருகின்றனர். பெற்றோர்கள் தினசரி கூலி வேலைக்கு செல்வதால் இங்கு வசிக்கும் குழந்தைகள் காலை நேரத்தில் பள்ளிக்கு செல்வது மிகுந்த சவாலாகவே உள்ளது. இங்கு படிக்கும் குழந்தைகள் சிங்கம்புணரி மற்றும் பிரான்மலை உள்ளிட்ட ஊர்களில் உள்ள பள்ளிகளில் உயர் வகுப்புகள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்று வருகின்றனர். வேங்கைப்பட்டி கிராமத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த நிலையில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் காலை நேர போக்குவரத்துக்கு பேருந்துகள் இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதனால் அதிகாலையிலேயே பள்ளிக்கு தயாராகி சாலைகளில் வரும் முகம் தெரியாத வாகன ஓட்டிகளிடம் லிப்ட் கேட்டு உதவி கேட்டு தங்களின் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். கடந்த 20 ஆண்டுகளாகவே காலை மாலை நேர பேருந்துகள் இல்லாமல் இங்கு படிக்கும் குழந்தைகள் மிகுந்த சிரமத்தில் உள்ளாகியுள்ளனர். அதேபோன்று பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் மாலை நேரத்திலும் பேருந்து வசதி இல்லாமலும் தவித்து வருகின்றனர். முகம் தெரியாத நபர்களுடன் இருசக்கர வாகனத்தில் பெண் குழந்தைகள் பயணிப்பது இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக உள்ளது. மாற்றத்திற்கான ஆட்சியாக உள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சியில் எங்கள் ஊருக்கான மாற்றம் தேவை என்ற ஒற்றை கோரிக்கையை குழந்தைகளும் பொதுமக்களும் பெற்றோரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆகவே எங்களுக்கு பள்ளி நேரங்களில் காலை மாலை சிங்கம்புணரியிலிருந்து வேங்கைப்பட்டி வழியாக பிரான்மலை செல்வதற்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மழலை குரலில் குழந்தைகள் கேட்டுக்கொண்டனர். என்ன இங்க நின்றுட்டு இருக்கீங்க? லிஃப்ட் கேட்டு தான் போவீங்களா ஸ்கூலுக்கு? எப்பயுமே பஸ் இங்க வராதா? லிஃப்ட் கேட்டு தான் போவீங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? சரிப்பா சரிப்பா. ஸ்கூலுக்கு எப்படி போவீங்க? லிஃப்ட் கேட்டு தான் போவீங்களா? பஸ் எல்லாம் இந்த ஊருக்கு வராதா? வராதா? விஜய் அங்கிள், நாங்கள் டெய்லியுமே ஸ்கூலுக்கு நடந்துதான் போகிறோம். எப்படியாச்சும் பஸ் விட்டுருங்க. விஜய் அங்கிள், எங்கள் ஊரில் பஸ் இல்லை. நாங்கள் 4 கிலோமீட்டர் நடந்து போகிற வேண்டிய இருக்கு. வண்டி வர வண்டிலாம் மறைச்சு போகிற வேண்டிய இருக்கு. எங்களுக்கு ஒரு பஸ் ரெடி பண்ணிட்டாங்க. இதுகுறித்து திருப்பத்தூர் போக்குவரத்து கிளை மேலாளரிடம் கேட்டபோது இதுகுறித்து போக்குவரத்து மண்டல உயர் அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்து உடனடியாக வேங்கைப்பட்டிக்கு நகர பேருந்து சென்று வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒரு 20 வருஷமா நாங்களும் போராடி பார்க்குறோம். பஸ் போக்குவரத்து இல்லை, காலையிலும் இல்லை, சாயங்காலம் இல்லை. குழந்தைகள்லாம் இப்போ உள்ள காலத்துக்கு நடந்து போறது வர்றதுக்கு ரொம்ப பயப்படுதுங்க. ஒரு ஆளை மறிச்சாலும் சில பேர் நிப்பாட்டி கூட்டிட்டு போறாங்க, சில பேர் அவசரத்தில் பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள அரசு எப்படி இருந்துச்சுன்னு நாங்களும் போராடி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. இந்த அரசு ஜோசப் விஜய் இப்போ குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாமே நல்லா செய்யறது, பள்ளி குழந்தைகளுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இங்கே உள்ள எம்எல்ஏட்டையும் தகவல் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த டயத்துக்கு காலையில் ஒரு 8 to 8:30 மணிக்கு பிரான்மலை டு சிங்கம்புணரிக்கு திரும்புற மாதிரி ஒரு போக்குவரத்து பயன்படுத்தி கொடுத்தாங்கன்னா எங்களுடைய பள்ளி குழந்தைகளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பிள்ளையெல்லாம் நடந்து போகுதுங்க, பயமா இருக்கு சின்ன சிறுசிகளை போக விடுறதுக்கு. அதனால பஸ் தோதில்லை. எங்களுக்கு 8:30க்கு ஒரு வண்டி விடணும், பிராமலைக்கும் சிங்கம்புணரிக்கும் ஒரு வண்டி விடணும். வயசுக்கு வந்த பிள்ளையெல்லாம் நடந்து போகுது, ஒருத்தர் மறிக்கிறா நிற்கிது, ஒருத்தர் நிற்காம போயிடுறாங்க. நடந்து போகுதுங்க, பயமா இருக்குது எங்களுக்கு பிள்ளைகளை விடறதுக்கு. நீங்க பார்த்து எங்க முதலமைச்சர் பார்க்கல, இப்ப நாங்கெல்லாம் ஓட்டு போட்டவங்க தான். நீங்க பார்த்து எங்களுக்கு வழியை விடணும்.